ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூரில் மோலப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் நம்ம களம் வேலை சுத்தமாக முடிச்சிருக்கு. அது வந்து டோட்டலாக வேலை ஃபுல்லாக முடிஞ்சு அந்த களம் எப்படி என்ன நம்ம ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் வீடியோ சின்னதாக போட்டிருக்கேன். அது வந்து இப்போ வந்து முழுசாக வேலை ஃபுல்லாக முடிஞ்சு பைப்பு எல்லாமே போட்டு கொடுத்துருக்கேன். அந்த பற்றின வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதமாக நான் வீடியோ போடல. நிறைய பேருக்கு தெரியும். அது என்ன காரணம் அப்படின்னா, வேலை கோயம்புத்தூர், நம்ம அவினாசி, அதுக்கப்புறமா சத்தியமங்கலம், இது எல்லாம் சேர்த்து ஒரு 4 பிளாட்ஃபார்ம் வேலை செஞ்சோம். வேலை ரொம்ப பிஸி. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. யாரும் தப்பு நினச்சிக்க வேண்டாம். நம்ம பிஸியாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அதனால் வீடு ஒன்று கட்டிகிட்ருக்கோம். நம்ம பழைய வீடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீடை மாற்றுறோம். அதனால் வீடு கட்டிகிட்ருக்கேன். இந்த பிஸியில் சுற்றின்னு என்னால் வீடியோ போட முடியல. அதுவும் போல் நம்ம போட்ட வீடியோவே திரும்ப போட்டுகிட்டே இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? நம்ம அதே ஆலோ பிளாக் கம்பெனி தான் வைக்கிறோம். அதனால் வீடியோவும் போடல. பழைய வீடியோவும் நிறைய பார்க்குறாங்க, நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம ஃபைனலாக நான் என்ன பண்ணிச்சேன்னா, நம்ம ஃபஸ்ட்லேருந்து காங்கிரீட் போடுறது அதே மாற்றி போடாமல் நம்ம வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த சைட்டு இந்த மாதிரி சைட்டில் நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி இந்த ஓனரு இப்படின்னு உங்களுக்கு சொன்னால் போதும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோவும் நான் இப்போ முடிக்கும் போது ஒரு வீடியோவும் போட போகிறேன். இது வந்து கோயம்புத்தூர் சைட்டு டோட்டலாக முடிஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த ஓனரை பற்றி உங்களுக்கு தெரியணும். 15 வருஷமாக ஆலோ பிளாக் அடிச்சிட்ருக்காரு. அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து 4 பிளாட்ஃபார்மாக பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா, இவர் ஓனர் வந்து இதுக்கு முன்னே ஒரு 15 வருஷமாக எங்கள் ஆலோ பிளாக் கம்பெனி வச்சிட்ருக்காரு. இது வந்து சொந்த இடம் தான் அவருது. அந்த இது பில்டிங், இந்த ஆலோ பிளாக் கம்பெனிக்கு ஆப்போசிட் அவர் வீடு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 ஏக்கரை பக்கம் இருக்குது லென்த்து. இந்த களம் இதுக்கு முன்னே நார்மல் களம் போட்டு, மிஷின் எல்லாம் கூட பழைய மிஷின் தான், நார்மல் களம் போட்டு ஒரு 15 வருஷமாக கம்பெனி இந்த இடத்துல ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து ஆலோ பிளாக்கு நம்ம வீடியோவை பார்த்துட்டு தண்ணியில் க்யூரிங் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்மளை கூப்பிட்டாரு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னே நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா கல்லெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்றேன்பா, நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இது வந்து அவருக்கு முக்கியமாக எங்கள் ஆளுங்க ஒரு நாளைக்கு ஒரு 600லேருந்து 800 கல் வலி தான் அடிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு களம் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த சைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மேலே இது மாதிரி தண்ணி தொட்டி வந்து சின்டாக்ஸ் மேலே வச்சுட்டிங்கன்னா அது நம்ம அடிக்கடிக்கு மோட்டர் போட தேவையில்ல. அதனால் அதுக்கப்புறம் முக்கியமாக இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி லாரி, இவங்களது சொந்தமாக லாரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹேடு, இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் போட்டு வச்சு நம்ம எல்லா மெட்டீரியலும் ஜல்லி, மணல், எம்சாண்டு, செங்கல், பிளேயாஸ் கல் எல்லாமே விற்கிறாங்க. முக்கியமாக இவர் அனுபவம் இருக்குது. 20 வருஷமாக நம்ம வேலை செஞ்சோம். நம்ம என்னென்ன பண்ணணும், இதுக்கு மேலே அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இது வந்து பழைய மிஷின் தான். இவர் எல்லாமே பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் போட்டு இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இது வந்து பாருங்கள், 2 எம்சிபி வச்சு, ஒரு எம்சிபி வச்சு இந்த சாட்டரை வச்சு ஒரு மிக்சர் மிஷினுக்கு ஒன்று, இன்னொரு எம்சிபி வந்து டைரெக்டாக ஆலோ பிளாக் மிஷினுக்கு போவோம். இது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் இல்லையா? அதனால் அப்புறம் முக்கியமாக இந்த ஒயரை எந்த அளவுக்கு அவர் அனுபவத்தில் என்ன பண்ணியிருக்காருன்றதே பாருங்கள். இந்த இடத்துல 2 ஆங்கிள் நிறுத்தி ரோப்பு, அது முக்கியமாக நல்ல ரோப் அது. இந்த இடத்துல நம்ம அந்த மோட்டர்லேருந்து அதில் ஒரு 20 அடி ஓசை அந்த ஒயரை போட்டு விட்டோங்கன்னா அது கூடவே இழுத்துட்டே போகலாம். இது வந்து நிறைய பேர் கம்பி கட்டுவீங்க, அந்த கம்பிலாம் தாங்காது, நிறைய இடத்துல பிடுங்கி போட்டுக்குது. அதனால தான் நான் யாருக்கும் அதை சொல்லி கொடுக்கல. இது வந்து ரோப்பு அந்த இந்த லாஸ்ட் நாங்கள் கட்டடம் கட்டும் போதே அதை நிற்கி வச்சு கொடுத்துட்டாரு. நாங்கள் அது உள்ளே வச்சு அப்படியே காங்கிரீட் போட்டு நாங்கள் பூசி கொடுத்துட்டோம். இது பாருங்கள், அப்படியே இழுக்க இந்த பக்கம் போயிடும். நம்ம 2 லைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. 2 களத்துக்கு சேர்த்து 4 களம். இது சென்டரில் கொடுத்துட்டாரு. இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் வந்து சொருவிக்கலாம், இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் சொருவிக்கலாம். அந்த ப்ளக் டைப்பு, இந்த ஒயர்லேயே ப்ளக் டைப்பு 3 பேஸில் ப்ளக்கு போட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி அவர் அனுபவத்தில் பாருங்கள். நான் வந்து இத்தனை வருஷமாக நானும் வேலை செய்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் நான் இந்த மாதிரி இதுவரையிலையும் எந்த காலத்துலேயும் போட்டதை நான் பார்க்கல. இதுதான் எல்லாருக்கிட்டையுமே அவங்கவுங்க அனுபவத்தில் எல்லாருக்குமே ஒரு ஐடியா வரும், அவங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறது நல்லா தான் இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு.
இந்த மாதிரி இதை வந்து அந்த டைட்டாக அந்த ரோப்பை வந்து போல் நெட் போட்டு நல்லா இழுத்து கொக்கி மாதிரி இழுத்து பண்ணலாம். அந்த மாதிரி அதுக்கு வந்து இழுத்தா தொங்கிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாசி ஒரு கிராஸாக ஒரு ஆங்கில கொடுத்துருக்காரு. நான் இப்போ நிற்க வச்சா தாங்காதுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லைப்பா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லி அதுவும் சொன்னார். 2 களத்துக்கு சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. 2 ரோப்பு போட்டு இழுத்து அந்த ஒயரை அதிலே ஃபிட் பண்ணிட்டாரு. நல்லா இருக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், தண்ணியில் படாது, வேலை நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு 2 அடிக்கு ஒரு இது போட்டு விட்டார். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் இந்த பைப் போடுறதுக்காக தான் போனேன். இந்த பைப் வந்து 4 பிளாட்ஃபார்முக்கும் சேர்த்து பைப் போட்டிருக்கோம். இது வந்து தண்ணி தொட்டி வந்து ஏற்கனவே பழைய தொட்டி இருக்குது. அது ஃபஸ்ட்டு பண்ணும்போதே 2 தொட்டியாக பண்ணியிருக்காரு. அதனால் நான் ஒரு தொட்டியை மட்டும் நான் இதில் போட்டுற போகிறேன், அப்படி அதில் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி கேட் வேலு பக்கத்துலேயே வச்சுட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு கேட் வேலு மட்டமாக வரும், 2வது ஷூ போட்டு லைட்டாக இறக்கியிருப்பேன், 3வது பெண்டு டீ போட்டு கீழே இறக்கியிருக்கோம். பாருங்கள் 2 தொட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30,000 லிட்டர் தண்ணி தொட்டி. இதுக்கு வந்து 2 தொட்டியாக பண்ணியிருக்காரு. நான் இந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும், சுற்றி ஒளியில் உடைக்க தேவையில்லை, நீங்கள் மிஷினு போர் மிஷினு அது அந்த ஹோல்ஸ் போகிறதுக்குன்னு ஒரு மிஷின் வருது அதில் போட்டுக்காங்கன்னு சொல்லிட்டேன். இதில் வந்து பாருங்கள் அங்கேருந்து கரெக்டாக வாட்டம் கொடுத்து இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் அதை ஹோல்ஸ் போட்டு நீங்கள் உள்ளே போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல போர் இருக்குது. இது வாட்டம் அந்த கடைசிலேருந்து இந்த கடைசிக்கு ஒரு 9 இன்ச்சு நான் வாட்டம் கொடுத்துருக்கேன். பாருங்கள் 9 இன்ச்சு வாட்டம் கொடுத்து பைப் போட்டிருக்கேன். இது ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கம்தான், ஒரு சைட்டு உள்ள, இங்கே ஒரு சைட்டு இந்த மாட்டு கொட்டாய் மாடுலாம் வளர்க்குறாரு, அங்கே மாடுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டிருக்காரு, அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி 45 அடி அகலம் இந்த முன்னாடி பக்கம் விட்டுருக்கேன். இந்த மிஷினுக்கு பாருங்கள், இந்த மிஷின்லேருந்தே வெல்டு வச்சு மேலே சீட்டு போட்டிருக்காரு. இவர் அவரோட கிரியேட்டிவிட்டி பாருங்கள், ஒன்றும் அவர் யோசித்து பண்ணிகிட்டே இருக்கார். ஆலோபிளாக் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கும், அவங்களுக்கு வேலை செய்யுது. மிஷினை வாங்கி 12 வருஷம் ஆகுதான். இப்போ வரலையும் அந்த மிஷினை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி சர்வீஸ் பண்ணி இன்னும் வச்சுருக்காரு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே மிஷின் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போவும் இதவே நான் சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. இந்த மிஷினில் அடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூச்சி போட்டிருக்காங்க, வெள்ளிக்கிழமையே பூச்சி போட்டாங்க. நான் அதுக்கு முன்னாலே போகிறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக முடியாமல் அப்படியே மாற்றி விட்டுட்டேன். இது வந்து வெள்ளிக்கிழமை பூச்சி போட்டிருக்காங்க. நம்ம பொங்கல் கழிஞ்சு இந்த அளவுக்கு முடிச்சு கொடுத்துருக்கோம். இது கட்டை வந்து தாண்டி போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு கல் தான் அதுக்குள்ளே ஊற போட போகிறோம். அதுவே சில பேர் பார்த்திங்கன்னா 2 கோர்ஸ் சைடுக்கு கல் ஹைட்டாக கட்டிட்டு அதை வேஸ்ட் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு கோர்ஸ் தான் கட்டுவேன். கரெக்டாக உங்களுக்கு கல்லுக்கு மேலே 1 இன்ச்சு தண்ணி நிற்கும், அவ்வளோதான் நான் பண்ணி கொடுப்போம். களத்தில் மாறி போகலாம், தாண்டி போகலாம். இது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு, 1 மூட்டை கலவை மிஷினு. இந்த கட்டை அது எல்லாமே நாங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே அவரே பண்ணி வச்சிட்டாரு. முக்கியமாக இது சைடில் இந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இன்னும் ஒரு அடி 1.5 அடிக்கு அவர் எக்ஸ்ட்ரா காங்கிரீட் போட்டு பாருங்கள், இந்த சைடில் காங்கிரீட் போட்டு பண்ணி வச்சுருந்தார். இந்த ரோப்பு இந்த வேலையெல்லாம் நாங்கள் இந்த 1 மாதம் கேப்பில் பண்ணிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.